ஈ-ஷரம் கார்டு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நலவரை அட்டை. அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டதா இந்த ஈ-ஷரம் கார்டு. இந்த ஈ-ஷரம் கார்டு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய நலவரை அட்டை மாதிரி தான் இந்த ஈ-ஷரம் கார்டு. இது தேசிய அமைப்பு சாரா தொழிலாளர் நலவரை அட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த அட்டைக்கு விண்ணப்பிச்சோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்டாவே இந்த கார்டு கொடுப்பாங்க. பட் தமிழ்நாடு நலவரை அட்டையில நீங்க விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா அது விஓ அப்ரூவ்ல இருந்து லேபர் ஆஃபீஸ் அப்ரூவ் வரைக்கும் போகும். அங்க அப்ரூவ் ஆகி வருதுக்கே கிட்டத்தட்ட 1 மந்த்ல இருந்து 2 மந்த் கூட ஆகலாம். ஈ-ஷரம் கார்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா எடுக்க முடியும். இதுக்கு அப்ளை பண்ண என்னென்ன தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் புக், இந்த ரெண்டு இருந்தாலே ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது சில இதை கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸா இருக்கணும். அதாவது நீங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களா இருக்க வேண்டும். அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களா இருந்தீங்கன்னா இந்த ஈ-ஷரம் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்ப்ளே காமிட இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா அப்படியே படிச்சுட்டு கீழே லாஸ்ட் வந்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிரும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரிஜிஸ்டர் ஆன் ஈ-ஷரம் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா ஆதார்ல லிங்க் பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஆதார்ல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலன்னா கண்டிப்பா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேப்சா கீயை இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபிஎஃப் அதாவது பிஎஃப் எது பிடிமானம் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. சோ பிஎஃப் பிடிமானம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அதனால பிஎஃப் பிஎஸ்ஐ பிடிமானம் இருந்துச்சுன்னா இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ண தேவையே இல்லை. உங்களுக்கு பிஎஃப் பிடிமானம் இல்ல அப்படின்னா இங்க நோ நோ அப்படிங்கிற பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணிட்டு இங்க சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த பாக்ஸ்ல ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த பாக்ஸ்ல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்க கண்ணு மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டா இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல ஓடிபி அப்படிங்கிற பட்டனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா நீங்க ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓடிபி அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய கேப்சா கீயை இந்த பாக்ஸ்ல கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பட்டனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்க அக்ரி பண்ணிட்டு இங்க சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். சோ இந்த பாக்ஸ் ஓடிபியை கொடுத்துட்டு இங்க வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய டேட்டா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபில் ஆயிரும். பட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய போட்டோ இந்த இடத்துல காமிக்கும். பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா போட்டோ எதுவுமே நமக்கு பர்டிகுலரா காமிக்கல. இது பாத்தீங்கன்னா ஹைட் பண்ணியே காமிக்குது. இங்க நீங்க என்ன பண்ணுங்க, கண்டினியூ டு என்டர் அதர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க எமர்ஜென்சி மொபைல் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க. பட் இது பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. விருப்பப்பட்டா கொடுங்க. அதே மாதிரி இமெயில் ஐடியும் கேட்குது. உங்ககிட்ட இமெயில் ஐடி இருந்தா கொடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரிட் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குது. சோ மேரிட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ மேரிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. மேரிட் ஆகல அப்படின்னா அவங்களுடைய ஃபாதர் நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இங்க ஃபீமேல் இருக்கிறதுனால இந்த மாதிரி கேட்குது. மெயிலா இருந்துச்சுன்னா ஃபாதர் நேம் தான் கேட்கும். நெக்ஸ்ட் சோசியல் கேட்டகரி மஸ்ட். இவங்க என்ன டைப் ஆஃப் கேட்டகரில வருவாங்க அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஏதாவது அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறது இருக்குது. சோ விருப்பப்பட்டா அப்லோட் பண்ணிக்கோங்க, பட் கட்டாயம் தேவையில்லை. அதே மாதிரி பிளட் குரூப்பும் அப்படிங்கிறது கேட்குது. சோ விருப்பப்பட்டா பிளட் குரூப் கொடுத்துக்கோங்க, மஸ்ட் கிடையாது. விருப்பப்பட்டா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க டிசபிள்டு பெர்சனா கேக்குது. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லனா நோ கொடுத்துக்கோங்க. சோ டிசபிள்டு பெர்சனா அவங்க என்ன டைப் ஆஃப் டிசபிள்டு பெர்சன் அப்படிங்கறத கொடுக்க வேண்டியிருக்கும். சோ நோனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாமினி டீடைல்ஸ் கேக்குது. அவங்க நாமினி நேம் என்ன, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்களுடைய ஜெண்டர், அப்ளிகன்ட்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்ல வருவாங்க. சோ அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ் இந்த பாக்ஸ்ல கொடுத்துக்கோங்க. அவங்களுடைய மொபைல் நம்பர் விருப்பப்பட்டா கொடுத்துக்கோங்க. சோ இந்த நாமினி டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனலா கொடுத்திருக்காங்க. பட் நீங்க கட்டாயம் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ் டீடைல்ஸ் கேக்குது. உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் தான். சோ அவங்க நேட்டிவ் பிளேஸ் எங்க பிறந்தாங்க அப்படிங்கிறது கேக்குது. சோ அதனுடைய ஸ்டேட்டும் அதனுடைய டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கரண்ட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாவா அர்பன் ஏரியான்னு கேக்குது. சோ அர்பனா இருந்துச்சு அப்படின்னா அந்த அர்பனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரூரல் ஏரியானா ரூரல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ரூரல் ஏரியானால ரூரல் செலக்ட் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய டோர் நம்பர், அவங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், அவங்களுடைய வில்லேஜ், அவங்களுடைய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், தாலுகா அண்ட் வில்லேஜ் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பின்கோடு வந்து மஸ்ட் கரெக்டா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த லொகேஷன்ல எத்தனை வருஷமா அவங்க வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறது. 1 to 2 இயர்ஸா வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத கொடுத்துக்கிறோம். பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன அட்ரஸ் அப்படிங்கறத இது கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ சேம் அட்ரஸ்னால நம்ம அதையே இந்த பாக்ஸ்ல நானும் கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேக்குது. ஸோ இவங்க என்ன படிச்சிருக்காங்க, அப்ளிகண்ட் வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இங்க வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிபிகேட் வந்து இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. பட் கட்டாயம் கிடையாது, தேவைப்பட்டா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இவங்க மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவு பெறாங்க அப்படிங்கிறது கேக்குது. சோ அவங்களுடைய மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றாங்களா, அதாவது மொபைல் ஆப் பேஸ்டு ஒர்க் வந்து பண்றாங்களா அப்படிங்கிறது கேக்குது. அதாவது ஓபர், ஓலா, சொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனி ரிலேட்டடா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதை எஸ் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இவங்க இந்த மாதிரி ஒர்க் இல்லாம வேற டைப் ஆஃப் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நோ அப்படிங்கறத கொடுத்துட்டு சோ அது ரிலேட்டடான இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சோ உதாரணத்துக்கு நான் வந்து டெய்லர் அப்படின்னால டெய்லர் அப்படிங்கறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டடான ஒர்க்கை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேக்குது. இவங்க இந்த ஒர்க்கை வந்து எத்தனை வருஷமா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேக்குது. சோ அவங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சோ ஒண்ணுமே இல்ல அப்படின்னா 0 அப்படிங்கிறது கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய டேட்டாலாம் வந்து கொடுக்கணும் அவசியம் இல்ல. சோ விருப்பப்பட்டா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்குதான்னு கேக்குறாங்க. சோ ஸ்கில்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே இல்லாம இங்க இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் ஃபில் பண்ணிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட அடிஷனல் இதெல்லாமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் கேக்குது. சோ பேங்கிங் டீடைல்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் அந்த அக்கௌண்ட் நம்பர் என்ன கொடுக்குறோமோ அதே கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கரெக்டா இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎஃப்சி கோடு பேங்க் புக்ல இருக்கும், அதை பார்த்து கரெக்டா டைப் பண்ணுங்க. இங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேங்கோடைய நேமும் அதோடைய பிரான்ச்சும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காமிக்கும். சோ லொகேஷன் எல்லாமே கரெக்டா இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு டைம் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்கா, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கரெக்டா நான் டைப் பண்ணிருக்கோமா, ஐஎஃப்சி கோட் கரெக்டா இருக்கா, அந்த இதெல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நெக்ஸ்ட் அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லா ஒரு டைம் ஒன்ஸ் செக் பண்ணோம், எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணோம். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்துருச்சு அப்படின்னா நீங்க இங்க எடிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் கீழே, அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துரும். சோ இதுல வந்து உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருக்குது, இன்கேஸ் வந்து பர்சனல் டீடைல்ஸ்ல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இங்க எடிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நாமினி டீடைல்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எடிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வந்துரும். இப்போ கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நாமினி டீடைல்ஸ்ல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிட்டு இங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வந்துரும். சோ அகைன் நீங்க ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் ஒரு டைம் எல்லாத்தையும் கரெக்டா இருக்குங்கறத செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இது பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதை நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா பிடிஎஃப் சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நம்ம அகைன் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதை வந்து நீங்க கரெக்டா பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன் நீங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செக் பாக்ஸ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கேரியர் சர்வீஸ்ல வந்து ஏதாவது ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களான்னு கேக்குது. விருப்பப்பட்டா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லனா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கார்டு வந்து ஜெனரேட் ஆயிரும். சோ இந்த ஈஷரம் கார்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஈஷரம் கார்டு இருந்தா நீங்க 3000 ரூபாய் பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ 3000 ரூபாய் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி நீங்க சின்ன அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 18 வயசு ஆகுதுன்னா வெறும் 50 ரூபாய் பே பண்ணா போதும். மாசம் 50 ரூபாய் பே பண்ணா 60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் பென்ஷன் வந்து கிடைக்கும். 50 ரூபாங்கிறது மிக சின்ன அமௌண்ட். அதே மாதிரி 40 வயசு இருந்தாங்க அப்படின்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் நீங்க மந்த்லி பே பண்ணாலே மாசம் 3000 ரூபாய் பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் டீட்டெயிலா அடுத்த வீடியோல போடுறேன். சோ மேபி நீங்க பார்க்கும்போது இந்த வீடியோவை வந்து போட்டிருந்தேன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல இந்த வீடியோட லிங்க் வரும், பார்த்து நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இப்போ சொன்ன வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த ஈஸ்வரம் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வந்து இந்த ஈஸ்வரம் கார்டு வச்சிருக்கீங்க இல்லைங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அப்படி இருந்தும் நீங்க எத்தனை பேர் வந்து இந்த 3000 பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம ஈஸி அப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.